மாவட்டம் ஈட்டி வீராம்பாளையம் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வற்புறுத்தி தொடர்ச்சியாக வற்புறுத்தியனுடைய விளைவாக 1994ஆம் ஆண்டு மாவட்ட நிர்வாகத்தால் 124 குடும்பங்களுக்கு பட்டா என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பட்டா வழங்கினார்களே தவிர இடத்தை அத்து காண்பிப்பதோ அளந்து கொடுக்கிற அந்த ஆரம்ப கட்ட பணி என்பதை செய்யாதனுடைய விளைவாக பட்டா கிடைத்தும் கடந்த 36 ஆண்டு காலமாக மக்களால் குடியேற முடியாத ஒரு அவல நிலைக்கு அந்த மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். அளந்து அத்து காண்பிக்க வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்கள் நடைபெற்ற பிறகும், பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதற்கு பிறகும், பேச்சுவார்த்தை நடக்கும் போது ஒரு வாரத்தில் செய்து விடுகிறோம், 2 நாட்கள் அவகாசம் கொடுங்கள் என்கிற முறையில் போராட்டத்தை முடிப்பதற்கான தந்திரமாக மாவட்ட அதிகாரிகள் பயன்படுத்துகிறார்களே தவிர இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்கிற முறையில் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளுடைய அணுகுமுறை என்பது இல்லை. ஆகவேதான் பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகும் உயர்நீதிமன்றமே இந்த மக்களுக்கு அளந்து 6 வார காலத்திற்குள் அளந்து கொடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பிறகும் உயர்நீதிமன்ற உத்தரவையும் இந்த மாவட்ட நிர்வாகம் மதிக்கவில்லை. ஆகவேதான் இன்றைக்கு குடியேறுவது என்கிற முறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் குடியேறும் போராட்டத்திற்கான அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டு இன்றைக்கு குடியேறுவதற்காக வந்திருக்கிறோம். இப்போது என்னுடைய வேண்டுகோள், இதற்கு இடையில் அவிநாசி வட்டாட்சியர் சட்டவிரோதமான ஒரு உத்தரவை செயல்முறை ஆணை என்கிற பெயரில் வெளியிட்டிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அப்படி ஒரு ஆணையை வெளியிட்ட ஆணையை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் திரும்ப பெற வேண்டும் என்று நான் வற்புறுத்துகிறேன். ஏனென்றால் அதில் என்ன சொல்றாரு, இலவச பட்டாவுக்கான நிபந்தனைகளை பயனாளிகள் நிறைவேற்றவில்லை, ஆகவே உங்களுக்கு பட்டா கொடுக்க முடியாது என்று அவர் கூறுகிறார். அப்படி நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாதுன்னா முதல்ல எங்க இடம் என் இடம் எதுன்னு காமிச்சாதானே நான் போய் அங்கே வீடு கட்ட முடியும். வீடு கட்டாததே ஒரு குற்றம், ஆகவே நீங்க திரும்பவும் இதை கேட்க முடியாது என்கிற முறையில் அவிநாசி வட்டாட்சியர் கடந்த 30/6/2026 என்று போட்டிருக்கிற உத்தரவு என்பது சட்டவிரோதமானது. உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு வட்டாட்சியர் போட்ட அந்த செயல்முறை ஆணையை ரத்து செய்ய வேண்டும். உடனடியாக இப்போது இருக்கக்கூடிய மக்களுக்கு மீண்டும் அவர்கள் மனு கேட்ட அடிப்படையில் ஒரு 60 பயனாளிகள் மீண்டும் மனு கொடுத்திருக்கிறார்கள். 124 பேருக்கும் இல்லை என்றாலும் இப்போது புதிதாக மனு கொடுத்திருக்கிற ஏற்கனவே இதனுடைய பயனாளிகளில் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் 60 பயனாளிகள் மீண்டும் மனு கொடுத்திருக்கிறார்கள். அந்த 60 பேருக்காவது இன்றைக்கு உடனடியாக பட்டா வழங்குகிற நடவடிக்கையை பட்டா வழங்கி இடத்தையும் அத்து காண்பித்து முடிக்கிற வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். தமிழ்நாட்டில் 1949ஆம் ஆண்டு முதல் இந்த இலவச மனைப்பட்டா வழங்குகிற பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா கொடுப்பதாக அரசு தரப்பில் சொல்லப்படுகிறது. எல்லா ஆட்சி காலத்திலும் பட்டா கொடுக்கிறதா தான் சொல்றாங்க. எல்லா வருவாய்த்துறை மானிய கோரிக்கையினுடைய ஆவணங்களிலும் பார்த்தீங்கன்னா இத்தனை லட்சம் பட்டா கொடுத்தா அத்தனை லட்சம் பட்டா கொடுத்தன்ற விவரம் இல்லாத வருவாய்த்துறை மானிய கோரிக்கை அறிக்கையே கிடையாது. இவ்வளவுக்கு பிறகும் இன்னமும் பிரச்சனை தீரவில்லை. 94 கொடுத்தது 34 வருஷமா இவங்க இந்த இடத்தை அளந்து காமிக்கலாம். இது மாதிரி நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே அரசின் கணக்கில் பட்டா கொடுக்கப்பட்டதாக சொன்னதில் எதெல்லாம் உண்மையிலேயே பட்டாதாரர்களிடம் பயனாளிகளிடம் நிலம் ஒப்படை செய்யப்பட்டு அவர்கள் குடியிருக்கிறார்கள், அரசு அதிகாரிகளுடைய அலட்சியத்தினுடைய விளைவாக எங்கெங்கெல்லாம் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது என்பது சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் மாநிலம் முழுவதுமே உத்தரவிட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஈட்டி வீராம்பாளையத்தை பொறுத்தவரை இன்றைக்கு பட்டா கிடைக்கிற வரை நாங்கள் இங்கே அமைதியான முறையில் அமர்ந்து இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஒரு வளர்ந்து மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்கிற முறையில் இங்கே மெட்ரோ ரயில் திட்டம் மதுரைக்கும் கோவைக்கும் வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்திலே அனுப்பப்பட்டு அதில் போதுமான விவரங்கள் இல்லை என்கிற ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். அது திருப்பி அனுப்பிய போதே விவரத்தை கேட்டிருக்கலாம், அது எதுக்கு நிராகரித்து நீங்கள் உத்தரவிடுகிறீர்கள் என்கிற முறையில் கண்டன போராட்டத்தை அன்னைக்கு திமுக உட்பட தோழமை கட்சிகள் அனைத்தும் சேர்ந்துதான் கோவையிலே நாங்கள் நடத்தினோம். இப்போது மீண்டும் அவர்கள் கேட்ட விவரங்கள் அடிப்படையில் அறிக்கை அனுப்பியதற்கு பிறகும் போதுமான மக்கள் தொகை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தை சொன்னதாக இன்றைக்கி ஊடகங்களில் செய்தி என்பது வந்திருக்கிறது. மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே இருக்கிறத தவிர மக்கள் தொகை குறைந்ததாக எந்த காலத்திலையும் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது போகிற அந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் மட்டுமல்ல, மெட்ரோ ரயில் திட்டம் வந்தால் வெளியிலேருந்து தினந்தோறும் செல்லக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு தொழில் கேந்திரமான நகரம் என்கிற முறையில் பல லட்சம் மக்கள் தினந்தோறும் செல்கிறார்கள். சென்னையே அதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே இவர்களுடைய மக்கள் தொகை போதுமான அளவு இல்லை என்று அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்பது பொருத்தமானதல்ல, அது ஏற்கக்கூடிய காரணம் அல்ல. அது தமிழ்நாட்டுக்கு இத்தகைய அடிப்படை வசதிகளை கூடாது என்கிற
ஒரு பாரபட்சமான அணுகுமுறையிலிருந்து தான் மத்திய அரசாங்கம் இத்தகைய திருப்பி அனுப்புகிற அந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இதில் மீண்டும் மத்திய அரசாங்கத்திடம் வற்புறுத்தி கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை பெறுவதற்கான தொடர் முயற்சியில் ஈடுபட வேண்டும். இதில் கட்சி வித்தியாசம் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வளர்ச்சியோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்கிற முறையில் இந்த பிரச்சனைக்குரிய முயற்சிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். நீண்ட காலத்திற்கு பிறகு உண்மையிலே நாடே மகிழ்ச்சியில் இருக்கு. மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்தது என்பது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான இளைஞர்களும் மாணவர்களும் மேற்கொண்ட ஒன்றுபட்ட போராட்டத்தின் விளைவாக கிடைத்திருக்கிற வெற்றி. இதுவரைக்கும் மோடி அவர்களை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்றுதான் எல்லோருமே பேசி கொண்டிருந்தார்கள். அவர்களை ஆட்ட முடியும், அசைக்க முடியும் என்பதை நம்முடைய மாணவர்களும் இளைஞர்களும் இப்போது நிரூபித்திருக்கிறார்கள். ஏற்கனவே விவசாயிகள் போராட்டம் நடைபெற்ற போதும் இதே போன்ற கருத்து தான் சொல்லப்பட்டது. ஏறத்தாழ ஓராண்டு காலத்திற்கு மேலாக போராடி விவசாயிகளுக்கு விரோதமாக எந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றினார்களோ அவர்களையே அதை திரும்பப் பெற செய்த பெருமை இந்தியாவுக்கு உண்டு. ஆகவே ஒன்றுபட்டு தொடர்ந்து போராடினால் வெற்றி பெற முடியும் என்பதற்கு இரண்டாவது உதாரணமாக நம்முடைய மாணவர்கள் இளைஞர்களுடைய போராட்டம் என்பது அமைந்திருக்கிறது. ஆகவே இதன் விளைவாகத்தான் அவர்கள் இப்போ ராஜினாமாவில் அவர் ஏதோ மாணவர்களுடைய கல்வி மாணவர்களுடைய போராட்டத்தை உணர்ந்து நாங்கள் வாபஸ் வாங்கினதா சொல்கிறாங்க. உண்மையிலே அவ்வளோ பெருந்தன்மை இருந்திருந்தால் அவர்கள் மே மாதம் 12ஆம் தேதி ராஜினாமா செய்திருக்க வேண்டும். மே மாதம் 12ஆம் தேதியே இதில் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது, ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்கிற விவரங்கள்லாம் மே 12ஆம் தேதியே வந்துவிட்டது. அப்போதே அவர் உடனடியாக ராஜினாமா பண்ணியிருந்தால் அவருடைய பெருந்தன்மையை நான் உட்பட பாராட்டுவேன். ஆனால் இவ்வளோ பெரிய போராட்டம், நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் காயமடைவது, வெள்ளட் குண்டுகள் உட்பட மாணவர்கள் மீது கொடூரமான கொலைவெறி தாக்குதலை அவர்கள் நடத்தி நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் கடந்த ஒரு வார காலமாக போராடியதற்கு பிறகுதான் அவர்களுக்கு பெருந்தன்மை என்பது வந்திருக்கிறது. ஆக அவர்கள் பெருந்தன்மையினால ராஜினாமா பண்ணலை. மாணவர்கள் இளைஞர்களுடைய எழுச்சிமிக்க போராட்டத்தின் விளைவாகத்தான் அவர்கள் திரும்ப பெற்றிருக்கிறார்கள். அதோடு சேர்த்து இன்றைய தினம் இந்த தேர்வு சீர்திருத்தம் சம்பந்தமாக ஒரு குழுவை நேற்றைய தினம் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. தேர்வினால பாதிக்கப்பட்டது மாணவர்கள் பிரதிநிதிகள் யாருமே இல்லாமல் அவர்களுடைய RSS குடும்பத்தை சார்ந்த சில நபர்களை கொண்டே அந்த தேர்வு சீர்திருத்த குழு அமைத்திருப்பது என்பது ஏற்புடையதல்ல. அவங்க ஆட்கள் அவங்க வச்சுக்கிட்டோம் ஒரு ஆளுங்கட்சி என்கிற முறையில். ஆனால் பேராசிரியர்கள் அதே மாதிரி மாணவர் பிரதிநிதிகள் அந்த குழுவில் இடம்பெறுவதன் மூலமாகத்தான் அது நியாயமான சீர்திருத்தமாக இருக்கும். மாணவர்கள் என்ன சீர்திருத்தத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை சொல்வதற்கே அது வாய்ப்பில்லாத நிலையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பதை நாங்களே ஏற்கவில்லை.